நான் அந்த பலவீனத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா அந்த பலவீனத்துக்குள்ளே என்னது ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்து வாழுங்கன்றேன். அவர் உங்களை பலப்படுத்தி அதுலேருந்து தூக்கி எடுப்பார். நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, வெறுக்கிறீங்க, எல்லாம் சரிங்க. ஆனால் நான் அந்த பலவீனத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா அந்த பலவீனத்துக்குள்ளே என்னது ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்து வாழுங்கன்றேன். அவர் உங்களை பலப்படுத்தி அதுலேருந்து தூக்கி எடுப்பார். அதை பற்றி சொல்கிறேன். பலவீனன்னா இப்போ ஒருத்தன் பொய் சொல்கிறான், எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான், எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த பொய் சொல்கிற நிலையில் வாழுங்க. ஆனால் ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அந்த நாவை தேவன் தொடுவார். அதுக்கப்புறம் அந்த நாவு சத்தியத்தை மட்டும்தான் பேசும். புரியுதா? அப்போ நாங்கள் எப்போவும் போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தார் எல்லாத்தையும். ஒரு நாள் என்னாச்சு சொன்னார், உன்னை சந்திக்க வேண்டிய இடம் வரோம், நான் உன்னை சந்திப்பேன்னாரு. டெமஸ்கஸ் ரோட்டில் சந்திச்சாரா இல்லையா? ஏண்டா என்னை சித்திரவதைப்படுத்துகிற அப்படின்னு அன்னைக்கு அவருக்கு அந்த மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க, ஆண்டவரோட சந்திப்பு எனக்கு உண்டாகும், ஆண்டவரோட ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டவர் என்னை சந்திக்கணும் அப்படின்னு. அந்த ஒரு சந்திப்பு நேரம் வரும். ஆனால் நீங்கள் அவர் கூட வாழ 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 அவரோட கூட ஜேர்னி. எவ்வளோ குப்பை இருந்தாலும் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு பிள்ளை தான். எவ்வளோ அசிங்கம் அவன் பண்ணாலும் அவன் உங்களுக்கு பிள்ளை தான். ஆமாம் இல்லையா? ஏன் விட்டு கொடுக்கல? சொல்ல தானே நீ என் பிள்ளையே இல்லைன்னு. அந்த மாதிரி தான் நீங்கள் எப்போ உங்களை குப்பையிலேருந்து தூக்கி எடுத்தவர் இன்னும் அங்கே இன்னும் அழுக்கு இருக்குது, இன்னும் நிறையா அங்கே சரிப்படுத்த வேண்டியதுக்கு அதெல்லாம் சரிப்படுத்தி உங்களை மகிமையாக விளங்க பண்ணுவார்.